தலைவரோட 173 காம்பினேஷன் சுந்தர் சி அப்படின்னு ஒரு சூப்பரான கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ சுந்தர் சி படத்துல இருந்து விலகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அருணாச்சலம் அப்படின்ற படம் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட 90s கிட் 80s கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ரஜினி கமலோட இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட இப்போ டேரக்டர் அப்படின்ற விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. லோகேஷ் கூட இருந்த ஒரு சின்ன கிளாஷ்னால அவரோட டைரக்ஷனில் இந்த படத்தை வந்து கொண்டு போகாமல் அட்லீஸ்ட் நெல்சனை பிக் பண்ணலாம்னு நினச்சாங்க. எல்லாமே ஒரு பக்கம் ஹோல்ட் ஆனதுனால இப்போ சுந்தர் சியை வச்சு இந்த படம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சீரியஸாக என்னன்னு தெரியல, இவர் இந்த கதையில இருந்து இப்போ வெளியில் போயிட்டார். சுந்தர் சி இனிமேல் சுந்தர் சி இந்த 173 ப்ராஜெக்ட்ல இல்லை. இதுக்கப்புறம் யார் யார் போட்டியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் சார் இருப்பார். கண்டிப்பாக ஒரு பழைய காம்போ இருக்கும். என்ன கேட்டால் 2 டேரக்டர் இயக்குனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு யோசிங்க. எந்த டேரக்டர் இருந்தால் இவங்களை கரெக்டாக இயக்க முடியும், படம் நல்லா வரும், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரீச்சுக்கு போகணும் அப்படிங்கிறத எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். யார் இயக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.